நான் குஷ்டம்பா சுரேஷ் சுரேஷ் யூடியூப்ல வரும் சரிண்ணா சிரிச்சிட்டாரு கூட்டத்துக்கு அண்ணனுடைய மகன் திருமண பத்திரிகை அனுப்புனது. ஏன்னா எல்லா பொறுப்பாலும் நேரடியாக போய் சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டம்னா பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதனால தான் கூப்பிட்டாரு. அப்படி கட்சியை பற்றி பேசணும். அடுத்த கட்டம் தான் ஐயா வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுக்கிறாரு, இடஒதுக்கீடு போராட்டம் அறிவிச்சுக்கிறாரு. அந்த போராட்டமும் அண்ணன் வாயிலாக எப்படி என்னன்னு சொல்லிட்டு பொறுப்பாளர் எப்படி அந்த போராட்டத்தை முன்னேற்றலாம்னு சொல்லிட்டு வழிமுறையோடு அண்ணன் இப்போது நமக்கு எடுத்துரைப்பார். லைட் போட்ட சரியா போகுது, லைட் ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா செக் பண்ணிட்டேன். இளைஞரணி, மாணவரணி, ஒன்றிய செயலாளர், நகர பேரூர் செயலாளர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலாம் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே 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 அமைதியாக இருங்க, ஒரு நிமிஷம் தயவுசெய்து அமைதியாக இருங்க. எல்லாரும் 5 நிமிஷம் அமைதியாக இருங்க. நம்முடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை முன்னெடுத்து கொண்டு போவதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டமைத்து எதிர்காலத்தில் நம்முடைய முதல்வர் வேட்பாளராக அவர் நம்முடைய தலைமையாக இருக்கக்கூடியவர்களை வைத்து நம்ம இயக்கத்தை வழிநடத்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு எதிர்நோக்கி இருப்பது நமக்கு போராடி பெற்ற அந்த 10.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருந்தார்கள். ஐயா அவர்களும் பல முறை கடிதம் எழுதி நேரடியாக சென்று பல கோரிக்கைகளை வைத்தும் இதுவரை இந்த அரசாங்கம் சரி செய்யவில்லை. ஒரு வாரத்திற்கு முன்பு கூட ஐயா அவர்கள் இது மாதிரி போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய குடியாத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய இனமான சொந்தங்கள் எல்லாம் இந்த போராட்டம் மிக வலிமையாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை